ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்களும் எப்போதும் ஆன்மீக விஷயங்களோட இணைஞ்சிருக்க முடியும். தோல் வியாதிகளையும் கண் நோய்களையும் குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தின் 26 முதல் 30 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் அறியலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. 26வது ஸ்லோகம். ஜோஸ்னாம் ஷாகர்ஷ பாண்டுத்யுதிதிமிரமஷீஷேஷ கல்மாஷமேஷஹ ஜ்ரும்போத்பூதேன பிங்கம் சரசி ஜரஜசா சம்த்யயா ஷோன சோச்சிஹி பிராத்தः பிராரம்பகாலே சகலமபி ஜகச்சித்ரமுன்மீலயந்தி காந்திஸ்தீக்ஷ்ணத்விஷோக்ஷ்ணமுதமுபநயதா தூலிகே வாதுலாம் வஹ. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். ஒரு சித்திரக்கலைஞன் பலவித வண்ணங்களை கொண்டு தூரிகைகளால் ஒரு கண்காட்சி ஓவியத்தை படைக்கிறான். அதனை போன்றே கதிரவனும் பிரபஞ்சத்தையே ஒரு ஓவிய காட்சியாக அளிக்கிறார். அந்த ஓவியத்திற்கு வெண்மை, கருமை, மஞ்சள், சிவப்பு என்ற வண்ணங்கள் தேவைப்படுகின்றன. அவைகளை பகலவன் எப்படி பெறுகிறார்? சந்திரனின் நில ஒளியிலிருந்து வெண்மை நிறத்தை கைப்பற்றிக் கொள்கிறார். இரவு மிச்சமாக விட்டு போயிருந்த இருளின் கருமை அவருக்கு கருப்பு வர்ணமாக உதவுகிறது. தாமரைகள் சற்றே மலர்ந்த நிலையில் இருக்கும்போது கர்ணிகையில் இருக்கும் மகரந்த பொடி ஆதவனுக்கு மஞ்சள் நிறமாக பயன்படுகிறது. உஷத்காலத்தின் காலை சந்தியை சிவப்பு வண்ணத்தை அளிக்கிறது. கிரணங்களே இந்த ஓவியனின் தூரிகைகள். அதிசயமான இந்த சாதனை பொருட்களை கொண்டு வெய்யோன் உலகம் அனைத்தையும் ஒரு ஓவிய கண்காட்சியாக அளிக்கிறார். அப்படிப்பட்ட சூரிய பகவானின் ஜோதி உங்கள் கண்களுக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சியை அளிக்கட்டும். 27வது ஸ்லோகம். ஆயாந்தி கிம் சுமேரோ சரநிரருணிதா பாத்மராகைப் பராகைஹ ஆகோத் விஸ்வஸ்ய மாஹாரஜன விரச்சிதா வைஜயந்தி ரதஸ்ய மாஞ்சிஷ்டி பிரஷ்டவாகாவலி விதுத சிரச்சாமராலீனுலோக்கைஹ ஆசங்க்யாலோகிதைவம் சவிதுரகனுதேஸ்தாத் பிரபாத பிரபாவக. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். பானுவை காணும் மக்களின் மனங்களில்தான் எத்தனை கற்பனை காட்சிகளை அவர் உண்டு பண்ணுகிறார். தங்கமலையான சுமேரு பர்வதத்தில் தோன்றி அங்கு இருக்கும் சிகப்பான பத்மராக கற்களின் புழுதிகளை அள்ளிக்கொண்டு வரும் அருவி நீர்வீழ்ச்சியா, அல்லது தனது ரதத்தின் உச்சியின் மீது படர்ந்திருக்கும் செம்பட்டு பதாகை கொடியா, அல்லது ரதத்தில் பூட்டியிருக்கும் உயர்ஜாதி குதிரைகளின் அசைந்தாடும் சிரங்களில் திகழும் சாமர குஞ்சங்களின் பழுப்பு நிற அணிவரிசைகளா? இப்படியெல்லாம் உலக மக்கள் உதய சூரியனை பார்த்து பலவாறு ஊகங்களை கற்பனை செய்யும் சவிதா என்று அறியப்படும் சூரியனின் இளம் காலை ஜோதி உங்கள் பாவங்களை அகற்றுவதாக இருக்கட்டும். 28வது ஸ்லோகம். த்வாந்தத்வம் சம்விதத்தே நதபதி ருச்சிமன்னாதி ரூபம் வ்யனக்தி ந்யக்த்வம் நீத்வாபி நக்தம் ந விதரதி தராம் தாவதன்ஹஸ்த்விஷம் யஹ சப்ராதர்மாவிரம் சீதசகலபட்டிமா பூரயன் யுஷ்மதாஷாம் ஆஷாகாஷாவகாஷாவதரண தருண பிரக்ரமோர்க்க பிரகாஷக. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரியன் இருளை துவம்சம் செய்து அழிக்கிறார். காலையில் உதயமாகும் போது அதிகமான உஷ்ணத்தை கொடுப்பதில்லை. அவர் இரவுக்கு பகைவன் என்பது தெளிவு. அதனால் அதனை அவர் திரஸ்கரிக்கிறார். ஆனாலும் அவர் அதனை தோன்றாமல் செய்வதில்லை. அதாவது இரவுகள் மீண்டும் மீண்டும் தோன்றுவதை அவர் தடுப்பதில்லை என்பது கருத்து. பகல் அவருக்கு விருப்பமானதால் அதற்கு மேலும் மேலும் வெளிச்சத்தை அளிக்கிறார். அவர் திக்குகளையும் ஆகாச வெளியையும் இடையிலான அந்தரிக்ஷத்தையும் வெகு லாகவமாக ஊடுருவுகிறார். காலை நேரத்தில் தனது முழு தீக்ஷண்யத்தையும் அவர் வெளியிடுவதில்லை. இத்துணை சிறப்புகளை கொண்ட ஆதவனின் பிரகாசம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதில் ஓயாது இருக்கட்டும். 29வது ஸ்லோகம். தீவிரம் நிர்வாண ஹேதுர்யதபி ச விபுலம் யத் பிரகர்ஷேன சானூம் பிரத்யக்ஷம் யத் பரோக்ஷம் யதிக யதபரம் நஸ்வரம் சாஸ்வதம் ச யத் சர்வஸ்ய பிரசித்தம் ஜகதி கதிபயே யோகினோ யத் விதந்தி
ஜோதிஸ்தத்விப்ரகாரம் சவிதுரவது ஓ பாஹ்யமாபியந்தரம் ச. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சூரிய பகவான் நிர்வாணம் என்ற மோட்சத்திற்கு காரண ரூபமானவர். அவர் உருவம் விசாலமானாலும் அணுவுக்கும் அணுவான பரமானு ஆனவர். அவர் பிரத்யக்ஷ தேவனாகவும் இருக்கிறார், பரோட்சமான அந்தர்யாமியாகவும் இருக்கிறார். அவர் அழியக்கூடிய அபரம் என்ற ஜட பிரகிருதியாகவும் இருக்கிறார், சாஸ்வதமான பரா பிரகிருதி என்ற ஜீவஸ்வரூபமாகவும் இருக்கிறார். உலகில் இருக்கும் பாமர மக்களுக்கு அவர் பிரசித்தமான பிரத்யக்ஷ தேவனாக இருக்கிறார். ஆனால் அவருடைய ஆன்மீக ஒளியை யோகியர்கள் சிலரே அறிகிறார்கள். இப்படி ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் உள்ளொளியாகவும் புற ஒளியாகவும் இரண்டு விதமாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட சவித்ரு தேவன் அகமும் புறமும் ரக்ஷகனாக இருக்கட்டும். இந்த ஸ்லோகத்திற்குரிய பிரத்யேக பலஸ்ருதி ஆத்ம ஞானம் வரப்பெற்று உடல் நலமும் சிறப்புற்று இருக்கும் என்பதாகும். 30வது ஸ்லோகம். ரத்னானாம் மண்டனாய பிரபவதி நியதோத்தேசலப்தாவகாசம் வன்ஹேத்தார்வாதிதக்தும் நிஜஜடிமதயா கர்த்துமானந்தமிந்தோः யச்சத்ரைலோக்யபூஷா விதிரகதகனம் ह्लादिवृष्ट्याशु तद्वः बाहुल्योत्पाद्य कार्यादिकतरमवतादेकमेवार्कतेजः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். நவமணிகளில் ஒன்றான ரத்னம் ஒரு அணிகலனாக இருக்கும் தன்மை பெற்றதுதான். ஆனால் அதற்கு பல நிர்பந்தங்கள் உண்டு. குறிப்பிட்ட சில இடங்களில்தான் அது கிடைக்கும், குறிப்பிட்ட சில காரியங்களில்தான் அது பயன்படும். அக்னி விறகுகளை எரிக்க மட்டும்தான் பயன்படும். சந்திரன் தனது குளிர்ச்சியினால் மட்டும் மக்களுக்கு ஆனந்தத்தை தரவல்லவன். ஆனால் உலகங்களுக்கும் ஒரு அலங்காரமாக திகழும் சூரியன் பல பல நன்மைகளை ஏராளமாக உண்டு பண்ணக்கூடிய திறம் படைத்தவர். உதாரணமாக எல்லா பாவங்களையும் சுட்டெரித்து விடுகிறார், மழையை பொழிவித்து மக்களின் மனதில் இன்பத்தை அளிக்கிறார். அவருடைய ஜோதி உங்களை நன்றாக ரட்சிக்கட்டும். இப்பொழுது 26 முதல் 30 வரையிலான ஸ்லோகங்களை மட்டும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஜோத்நாம்ஷாகர்ஷ பாண்டுத்யுதிதிமிரமஷீஷேஷகல்மாஷமேஷः ஜృంభోద్భూతేన பிங்கம் சரசிஜரஜசா சம்த்யயா சோனசோச்சிः प्रातः प्रारम्भकाले सकलमपि जगच्चित्रमुन्मीलयन्ती कान्तिस्तीक्ष्णद्विषोक्ष्णां मुदमुपनयता तूलिके वा तुलाम्बः आयान्ति किं सुमेरो सरनिररुणिता पाद्मरागैः परागैः आहोत्वित्वस्य माहारजनविरचिता वैजयन्ती रथस्य माञ्जिष्टी पृष्ठवाहावलिविधुतशिरश्चामरालीनुलोकैः आशङ्क्यालोकितैवं सवितुरघनुदेस्तात्प्रभातप्रभावः ध्वान्तद्वंसं विधत्ते न तपतिरुचिमन्नातिरूपं व्यनक्ति न्यक्त्वं नीत्वापि नक्तं न वितरतितरां तावदन्हस्त्विषम्यः सप्रातर्माविरंसी दशकलपटिमा पूरयन्युष्मदाशाम् आशाकाशावकाशावतरणतरुणप्रक्रमोर्कप्रकाशः तीव्रं निर्वाणहेतुर्यदपि च विपुलं यत्प्रकर्षेण चानु प्रत्यक्षं यत्परोक्षं यदिह यदपरं नश्वरं शाश्वतं च यत्सर्वस्य प्रसिद्धं जगति कतिपये योगिनो यद्विदन्ति ज्योतिस्तद्विप्रकारं सवितुरवतु वो बाह्यमाभ्यन्तरं च रत्नानां मण्डनाय प्रभवति नियतोद्देशलब्धावकाशं वह्नोर्दार्वादिदग्धुं निजजटिमतया कर्तुमानन्दमिन्दोः यच्चत्रैलोक्यभूषा विधिरगदगनं ह्लादिवृष्ट्याशु तद्वो बाहुल्योत्पाद्य कार्यादिकतरमवतादेकमेवार्कतेजः. हरिः ओम्. ओम श्री गुरुभ्यो नमः. आदित्याय नमः. सूर्यनारायणाय नमः. हरिः ओम.
மயூரகவி அருளிய சக்தி வாய்ந்த சூரிய சதகத்தின் 26 முதல் 30 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.